வாஸ்து தோஷத்தை வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நீ கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். அதாவது வாஸ்து சம்பந்தமான விஷயத்தை நம்ம பார்க்குறது நல்லதா? எஸ், ரொம்ப நல்லது. நான் நிறையா வாழ்க்கையில் அடிப்பட்டவங்களை பார்த்துருக்கேன், நிறையா சக்ஸஸ் ஆனவங்களை பார்த்துருக்கேன். ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த ஒருத்தர், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரே ஒரு சின்ன சொத்து அவருக்கு வருது. அந்த சின்ன சொத்து வருது, அந்த வாஸ்து நான் தான் போய் பார்க்க போகிறேன். அவர் வந்து லைஃப்பில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட். அதாவது அவர் கிடைச்ச சொத்தில் வாஸ்து பார்க்கல, வேற ஒரு சொத்து அவர் வாங்கி கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் வேறு சொத்தில் நான் வந்து பார்க்க போகிறேன். அவர் ஜாதகத்தை பார்க்குறேன், சில நல்ல டைம் வந்து இருந்துட்டுருக்கு. நான் எப்போவுமே வாஸ்து பார்க்குறது ஜோதிடம் கலந்த வாஸ்து தான் பார்ப்பேன். ஏன்னா ஜோதிடம் சார்ந்த வாஸ்துக்கு மிகப்பெரிய பலன்கள் இருக்குது. நம்ம போகக்கூடிய நேரத்தில் கோச்சாரம் எப்படி இருக்குது, கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நான் வந்து பார்க்குற வழக்கங்கள் உண்டு. அப்போது அந்த வாஸ்து போய் பார்க்குறேன். நான் கேட்டேன், இதை விட வேறு ஏதாவது உங்களுக்கு சொத்து இருக்கா அப்படின்னு கேட்டேன். எஸ், அந்த சொத்து இருக்குது, அங்கே போய் பார்ப்போங்களா, அதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடச்ச சொத்து அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டோம், அதுதான் ஃபஸ்ட்டு கிடச்ச சொத்து. நான் அந்த இடத்துக்கு போகிறேன். அந்த இடத்துக்கு போகும்போது பிரசன்னம் பார்க்குறேன். அப்படி பிரசன்னம் பார்க்கும்பொழுது ரொம்ப அற்புதமான பிரசன்னம் வந்து விழுந்திருந்தது. சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலையில் இருந்தது. சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்க்குறார். அதே சமயத்தில் 11ஆம் இடம் ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு இருக்குது. 2, 11 ரொம்ப தெளிவாக இருக்குது. 10ஆம் இடமும் ரொம்ப அற்புதமான கிரகங்கள்னால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அப்போது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த வீடு வந்ததுக்கப்புறம் பெருமை, பேர், புகழ், அந்தஸ்து, இன்றைக்கி 4 கார் வச்சுட்டுருக்கா, ரொம்ப சந்தோஷப்படுறா. நான் சொன்னேன், இந்த இடம்தான் உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம், இந்த இடம்தான் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம், பெரிய முன்னேற்றம். இந்த இடத்துல நீங்கள் எதையுமே பண்ணாதீங்க, அப்படியே வச்சுருங்க. இந்த இடம் இருக்க உங்களுக்கு செல்வ செழிப்பு பெருகும். எஸ் சார், நாங்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டோம், இந்த இடம் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு பெரிய லக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறையா பேருக்கு அந்த அதிர்ஷ்டமான ஒரு விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு இந்த ஜோதிட வாஸ்து வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இது நான் பார்த்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் பார்த்தேன். ரொம்ப அற்புதமாக அவங்களுக்கு ஒரு மன திருப்தி வந்து வந்தது. ஸோ வாஸ்து பார்க்க போகும்பொழுது நம்ம வந்து ஜோதிடம் கலந்த வாஸ்துவுக்கு அற்புதமான பலன்கள் வந்து இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அஸ்ட்ராலஜி கிளாஸ் பற்றி நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன். எஸ், அஸ்ட்ராலஜி கிளாஸ், பேசிக் அஸ்ட்ராலஜி கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் தான். அதே மாதிரி அது முடிச்சதுக்கப்புறம் பிரசன்ன கிளாஸ். இஃப் யூ வாண்ட் டு ஜாயின், நீங்கள் வந்து 739 739 4829 இதில் தொடர்பு கொள்ளலாம். நன்றி.